சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லமுள்ள தேவன் ஆமென். சிங்காசனத்தை விட்டு ஒரு மாற்று தொழில தாழ்மை கோலம் கொண்டவராய் ஆமென். முன்னமே அவர் தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தபடி பிறப்பதற்கு முன்பாக பெயரிடப்பட்டவர். இந்த ஊர்ல பிறப்பார், இந்த வயிற்றுல பிறப்பார். அவருடைய வருகை நோக்கம் நமக்காக, நம்மை மீட்க, மரிப்பதற்காக என்னை தேடி வந்த தெய்வம். Thank you, Jesus. எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. ஆமென் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லாரும் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதை நம்ம பார்க்கிறோம். எதனால கொண்டாடுறாங்க? கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்ததுன்னா பிறந்தார். இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு பிறந்தனால ஏன் நமக்கு இவ்வளவு சந்தோஷம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பிறந்தனால என்ன ஒரு விசேஷம்? ஏன் நம்ம சந்தோஷப்படுறோம்? உலக பாவத்தில் இருக்கிற உலகத்தை ரசிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாருங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் அவர் பிறப்பு நாளை கொண்டாடு. ஆமென். ஆமென். Hallelujah. Thank you, Jesus. இயேசு பிறந்தார். மாம்சத்துல பிறக்கல, ஆவியானவராலே பிறந்தார். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ வானமும் பூமி எங்க இருந்துச்சு? தேவனுக்குள் இருந்துச்சு. தேவனுக்கு வார்த்தை வரும்பொழுது இதெல்லாம் கிரியையாய் வானத்தையும் பூமியையும் பார்க்கிறோம். ஆமென். மனிதனை உண்டாக்கினார், சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மானான். அப்போ மனிதன் எங்க இருந்தான்? தேவனுக்குள்ள. ஊதும் போது மனிதன் உண்டாக்கப்பட்டான். ஆமென். வானம் பூமி உண்டாவதாக உண்டாவதாக சொல்லும் போது வார்த்தை வெளிப்பட்ட பொழுது கிரியேஷன் நடந்துச்சு. அப்ப அந்த வானமும் பூமியும் தேவனுக்குள் இருந்தது. தேவனுக்குள் இருந்தது. அப்போ உலகத்தையும் வானத்துக்கும் மேல பெரிய ஸ்தோத்திரம். உலகத்தோட பெரியவர் உண்டாக்குனவர் அவர்தான் தேவன். Hallelujah. Thank you, நம்ம Jesus. தேவனை பார்க்கறது ஒரு சின்ன குழந்தையா பார்க்கிறோம். வானம் தான் பெருசா நமக்கு தெரியுது, பூமி நமக்கு பெருசா தெரியுது. ஆனா வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடையவர். அவருடைய வார்த்தையில அப்படியே இயங்கிட்டு இருக்கு. சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், அவர் சொன்ன இடத்துல இருந்து கரெக்டா ஒவ்வொரு நாளும் பலவிதமான கோள்கள், லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அவளை நாம் தியானிக்கும் போது நாம் ஏமாத்துறோம். அவ்வளவு பெரிய உன்னதம் உயரமான தேவன் மனு உருக்கொண்டு மனிதனாக அவதரிக்க காரணம், அவர் பிறப்புக்கு முன்பகூட்டியே தீர்க்கதரிசிகளால் அவர் இந்த நாள்ல பிறப்பார், இந்த ஊர்ல பிறப்பார், இந்த வயிற்றுல கண்ணியின் வயிற்றுல பிறப்பார், பெத்லெஹேமிலே பிறப்பார், தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியாகிறவராக இருப்பார். எல்லாவற்றையும் முன் அறிவித்து சொன்னபடி வந்து சொன்னபடி உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் சொன்னபடி ஆவியானவராலே ஏற்ற வாழ்னை நமக்கு தந்து மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதோ குழந்தையாக அல்ல. அல்லேலூயா. அநேக காரியங்கள் இந்த நாட்கள்ல தியானிக்கிறோம். ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் இந்த ஓசன்னா பாடுவோம் அந்த பவனி நாள்ல வந்து பிரசங்கம் பண்ணார். அவ்வளவு ஆழமான பிரசங்கம். பனைமரம்னா என்ன, பனைமரத்துடைய நன்மை என்ன, அந்த மரத்தை பற்றி ஃபுல் பெரிய விளக்கம். இன்னைக்கும் அவரு
மாட்டுத்தொழில ஏன் பிறந்தாரு, முன்னணி என்னது, ஆழங்கள் பைபிள் காலேஜ்ல எப்படி படிப்பாங்களோ அது போல பல காரியங்களை நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே முன்னணியில போடுவாங்க, அந்த முன்னணியில போட்டாங்க. அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம் விளக்கமா. ஆனா மெயினான காரியம் என்னது? ரட்சகர் நம்மை தேடி வந்தார். நம்மை மீட்கிறவர், உலகத்தின் ரட்சகர், உலகத்தை உண்டாக்கினவர் நம்மை தேடி வந்தார். நம்ம நிக்க வேண்டிய இடத்துல அவர் நின்றார். எனக்காக அவர் பலியானார். நற்செய்தி. நான் தேடாமல் இருக்கும்போது என்னை தேடி வந்தார். ஒருவேளை ஒரு நல்லவனுக்காக ஒருத்தர் தேடி வரலாம். பாவியாக எனக்காக உங்களுக்காக இயேசு தேடி வந்தார். ஒரு பாத்திரம் அழுக்கா இருந்துச்சுன்னா ஒரு அழுக்கு துணியை வச்சு துடைக்க முடியுமா? எவ்வளவு துடைச்சாலும் அதுல என்ன ஆகும்? சுத்தம் ஆகாது. அப்படிதான் அழுக்கு கந்தையை போல நம்ம இருந்தோம். எல்லாருடைய உடம்புலையும் பாவங்கள் ரத்தம் இருந்துச்சு. நம்மை பரிசுத்தப்படுத்தவே முடியாது, நம்ம கழுவவே முடியாது. ஏன்னா ஒரு அழுக்கு துணியை வச்சு ஒரு அழுக்கான பாத்திரத்தை எவ்வளவு துடைச்சாலும் அது பரிசுத்தம் ஆகவே முடியாது. நம்ம எவ்வளவு பிரயாசத்துக்களை பண்ணாலும் என்னால நீதிமானா மாறவே முடியாது. எவ்வளவு புண்ணிய காரியங்களை பண்ணாலும் என்னால ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னை கழுவ, என்னை சுத்திகரிக்க வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல முதல் பாவம் பிறந்தது ஏவாள், ஆதாம் ஏவாள். ஏவாள் எங்க இருந்தாங்க? ஏவாள் எங்க இருந்தாங்க? ஆதாமுக்குள்ள இருந்தாங்க. ஆணும் பெண்ணுமாக தேவன் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமை அயர்ந்து நித்திரை பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்கினார். ஏதோ நம்ம தப்புட்டோம், ஏவாள் தான் தப்புனார்ல. ஏவாள் எங்க இருந்தாங்க? ஆதாமுக்குள்ள இருந்தாங்க. அல்லேலூயா. ஆதாமுக்குள்ள இருந்து வந்த ஏவாள் எப்படி பலவீனமான பண்டமானோ அதுபோல வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் மூலமாக உண்டாக்கப்பட்ட மனிதனும் வஞ்சிக்கப்பட்டான். விழுந்து போன தூதனால் கரைப்படுத்தப்பட்டான். தேவ மகிமை அற்றவனானான். அந்த ஏவாளுடைய பாவத்தை எதிர்த்து நிற்க முடியாதபடி அவனும் ஆதாமும் பாவம் செய்தான். முந்தின ஆதாம் தோற்று போனதை நம்மை படைத்த தேவாதி தேவன் ஜெயத்தை மறுபடி கொடுப்பதற்காக, இழந்து போன எல்லா மேன்மைகளை மறுபடி நமக்கு கொடுத்து அலங்கரிக்கும்படியாக இயேசுங்கிற பேர்ல பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் ஒரு பாவம் செய்யாத பரிசுத்த ரத்தம். அவருடைய பிறப்பினுடைய மேன்மை என்ன? அவர் பரிசுத்த ஆவியானவராலே கண்ணியின் வயிற்றில் உற்பத்தியாகி மனிதனாக பிறந்தார். ஒரு மனிதனுடைய ரத்தம் அல்ல, யோசேப்பினுடைய ஜீன் அல்ல, அவன் ஒரு வளர்ப்பு தந்தை. அல்லேலூயா. தேவாதி தேவன் ஆவியானவராலே எப்படி நம்ம ப்ரொஜெக்டர் மூலமா ஒரு திரையில படம் போட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து லைட் அடிக்குது, திரையில நாம் படத்தை பார்க்கிறோம். அப்படியாக தத்துவமாக ஆவியானவராலே கண்ணின் வயிற்றிலே கற்பவதியாக குமாரனை சுமந்தார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல யோசிப்பு
நீதிமானாய் காணப்பட்டார். கன்னி கற்பவதியானதை இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா கல்லால் அடித்து கொண்டுருவாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானவள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவன் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயருடையாக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிற என்ற அர்த்தம். யோசேப்பு 24ஆம் வசனம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அந்த காலத்துல தவறான முறையில கர்ப்பமா இருக்காங்கிறது தெரிஞ்சுனா கல்லெறிந்து கொள்ளுவாங்க. ஆனா யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவனுக்கு தெரியல, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்க கூடி வரலையே. ஆனாலும் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் என்ன ஒரு ஒரு புருஷன், அவன் அழிந்து போக விருப்பம் இல்லாமல் இப்படி குழப்பத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் தர்ஷனங்களை கொடுக்கிறார், ஸ்டெப்பனங்களை கொடுக்கிறார். ஸ்டெப்பனத்தில் தூதன் காணப்பட்டு யோசேப்புடைய குழப்பத்தை ஆண்டவர், நீ ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி எனக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கலங்கியிருந்த மரியாதையும் பார்த்து சொல்றார், இந்த பெரிய திட்டத்தை நீ சுமந்து கொள்ள நீ பயப்படாதே. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த மரியாள் தன்னுடைய வீட்டுல அமைதியா இருக்கும்போது தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, 28, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் உள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு சந்தோஷப்படல, கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயருடையாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றார். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன் மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. அவள் என்ன சொல்றான்? அல்லேலூயா. கலங்குறான். எப்படியாகும், ஆனா வார்த்தை ஒண்ணு வருகிறது, அவளை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. இதோ நான் உங்க கடமை, இதோ உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன். என்ன சித்தத்துக்கு? கல்லெறிஞ்சு கொல்ல போற காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவார்னா ஏற்றுக்கொள்ளக்கு துணிந்தாள். அல்லேலூயா. ஆகவே மரியாள் இன்னைக்கு ஸ்திரீகளுக்குள்ளே புகழப்பட்ட பெண்களுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், பெருமை பெற்றவளாய் எல்லாரும் வாழ்கின்ற வாழ்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தன்னை அவள் அர்ப்பணித்தாள்.
இன்னைக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது நிந்தையோ பாடுகளோ அவமானங்களோ எது வந்தாலும் இப்படி ஊழியத்தை நான் செய்கிறேன்னு அர்ப்பணிக்கிறது போல அந்த நாட்கள்ல தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நம்ம இயேசு 2வது வருகை இருக்கிறது காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள்ல கண்ணின் வயிற்றுல பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த கன்னிகள் காத்து கொண்டிருந்தார், என் வயிற்றுல பிறக்க மாட்டாங்களான்னு சொல்லி. அப்படிப்பட்ட நாட்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்த பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கிருபை பெற்ற பாத்திரமாக தன்னை அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்டார். கணவனுக்கும் தேவதூதன் மூலமாக சொப்பனத்துல ஆண்டவர் பயத்தை நீக்கி ஏற்றுக்கொள்ள வைத்தார். தேவன் எப்படி இணைக்கிறார்? இன்னைக்கு யார்கிட்டயாவது போய் உங்க கணவனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிச்சுன்னா தாறுமாறா சொல்லி முடிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு மனைவிட்ட போய் ஒரு கணவன்கிட்ட போய் உங்க மனைவி பற்றி சொல்லுங்கன்னா ஐயோ அவ்வளவு சொல்லிடுறோம். ஆனா யோசேப்பு மரியாதை அவமானப்படுத்த நினைக்கிறான், ரகசியமாய் தள்ளிவிட யோசித்தான். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் அவனுடைய பிரச்சனையை தீர்வை கொடுக்கிறார். அவனுடைய குழப்பத்துக்கு ஆண்டவர் நீ சேர்த்துக்கள் ஐயப்படாதே என்று சொல்லி விளக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கர்த்தர் புரிய வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்ய நினைப்பார் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆனா அந்த கனமான ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்தார். வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்த வரைக்கும் அவர்கள் 2 பேரும் இந்த குழந்தைய தூக்கிட்டு அலைஞ்சாங்க. பெத்லேம் ஊருக்கு போனாங்க, எங்க ஓடினாங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொல்றான். ஏரோது ராஜா, எனக்கு ஒரு ராஜாவா, நானே ஒரு ராஜா, எனக்கு ஏது ராஜான்னு. ஆனாலும் சத்திரத்துல கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தர் வீட்டுல இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு இடமா கதவை தட்டி வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்க வரைக்கும் ஒரு கனமும் கிடையாது, ஒரு மகிமையும் கிடையாது. அல்லேலூயா. மிஞ்சி போனா நம்ம என்ன பண்ணலாம், யார் வீட்டுக்காவது போவோம், அக்கா ஜோம்னுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. மரியாதை இதோ. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை என்று சொல்லி அந்த பரிசுத்தாவை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம எங்கேயாவது போனா என்ன நடக்கும்? சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து 40ஆம் வசனம், எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துவதை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆஸ்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வாழ்த்துதல் நம்ம கேட்டிருப்போம் நிறைய திருப்பு. ஆனாலும் சத்திரத்துல கூட நமக்கு இடம் கிடைக்காது. நீங்க ஜெபிக்கும் போது எனக்கு அப்படியே அந்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? நமக்குள்ள ஆவியானவராலே தேவன் இருக்கும் பொழுது, நாம் யாரையா ஒருத்தர் வாழ்த்தும் போது, யாருக்கா ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த ஆவினால் எலிசபெத் வயிற்றுல இருக்க குழந்தை துள்ளும். ஆனா என்னைக்கு மரியாள் அந்த குழந்தையை பெற்று எடுத்தார்களோ, அந்த மாட்டு தொழுவுல அந்த தாழ்மை குலமாய் தேவன் பிறந்திருந்தாரோ, சாஷ்டாங்கமாய் சாஸ்திரிகள், ஞானிகள், மேய்ப்பர்கள் வணங்கினார்கள். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். வானுலகத்துல தூதர்கள் கொண்டாட்டம், பூலோகத்துல பிரமிப்பு, ராஜாக்கள் பயந்து நடுங்குறாங்க. இவ்வளவு காரியங்களும் நடந்தது. இந்த கனமும் மகிமும் யாருக்கு முன்னால் நடக்குது? யோசிப்பு மரியாளுக்கு முன்பாக முன்னணியில் இருக்கிற குழந்தைக்கு முன்பால் நடக்கிறது. இந்த குழந்தையை சுமக்கிறனால இந்த தாயாருக்கும் இந்த யோசிப்புக்கும் கனம் வந்தது. எல்லாரும் உன்னை பாக்கியவதி என்று சொல்றாங்க. காரணம் என்ன? வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஆனர் பண்ணல, தூக்கிக்கிண்டே அலைஞ்சாங்க. கொடி மதிப்பு எழுத பெத்லேமெல்லாம் தெருவா அலைஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வளர்ந்து 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 உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது, உங்களுக்குள்ள இருந்து அந்த குழந்தை பிறக்கும் பொழுது முன் ஒளி நடத்துகிற ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. நம்மை மறைத்து தேவனை பார்ப்பார்கள். நம்மள ஒரு சகோதரியாக, நம்ம ஒரு மனுஷனா பார்க்காம தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக பார்க்கிற ஒரு அனுபவம். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வளர்ந்து வளர்ந்து பெருகி நமக்கு வந்து வெளிப்படும் பொழுது அந்த கன மகிமை உண்டாகும். அல்லேலூயா.
நட்சத்திரங்கள் வழிகாட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மறைத்து தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடுக்கு தான் எல்லாரும் வந்து வணங்குவாங்க. உன்னை ஆமென். கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் பர்வதம் என்று சொல்லுவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா. எத்தனையோ அவருடைய உள்ளத்துல ஆண்டவர் பிறந்துட்டார், உள்ள பிறந்திருக்கார். ஆமென். வெளியில என்னைக்கு பிறக்க போறார், அது வரைக்கும் ஓடி ஒளிகிற நேரம் தான். அதுவரை நமக்கு ஒரு கணம் இருக்காது. அதுதான் கஷ்டம் தான். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள இருந்து ஆண்டவர் பிறக்க வேண்டும். உலகத்துக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற நாள், ஒரு மகிமை நாள். அல்லேலூயா. ஆகவே இந்த பிறப்புல ஒரு பெரிய அதிசயம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் போவேனே நானும் நலமா இருக்கும், உங்களுக்காக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். நம்மை கோடான கோடி தேவ தூதர்கள் மத்தியில அந்த துதியில அந்த ஆராதனைக்குள்ள வாழ்வதை பார்க்கலாம். உன் உள்ளத்துலதான் நான் வாழ விரும்புறேங்கிறாரு. ஆமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் இருக்கிறது. ஆமா ஆண்டவரே. ஆண்டவருடைய நிறைவு நமக்குள்ள வரும் பொழுது, மரியாதை போல இதோ நான் நமக்கு அடிமையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது பெரிய சவால் நிறைந்த காரியமா இருக்கலாம். ஆனால் நன்றி. அவள் கிருபை பெற்றவளாக, பெண்களுக்குள்ளே அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக, முந்தின ஏவாள் தோத்து போனா, வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாமும் ஏமாற்றப்பட்டு மகிமை இழந்து சாபத்தை மரணத்தை சுமந்தவனாய் காணப்பட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசுவோ அல்லேலூயா அவனுடைய துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதற்காக அந்த வெற்றி? நமக்காக அந்த வெற்றி. நம்ம எங்கெல்லாம் தோத்து போனோமோ அந்த இடத்துல தேவன் நமக்காக மனிதனாக வந்து அந்த ஜெயத்தை பெற்று, அவருக்காக அல்ல, நமக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக, இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் மறுபடி கொடுத்து புதுப்பிக்கும்படியாக, நிச்சயமா அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பரம அழைப்பு இந்த பரிசுத்த ஆவி. இந்த காலத்துல நமக்கு தேவை ஆவியானவராலே எனக்குள்ள தேற்றவாளன் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் வளர்ந்து வளர்ந்து வெளிப்பட வேண்டும். நானும் உலகத்தை ஜெயிக்கிறேன், என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி கொடுக்க அவர் வல்லமையா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். என் நாமத்துல ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். பொல்லாதல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே வெறுமனே பெத்லெஹேம் ஊரை பற்றி விவரிக்கிறத விட்டுட்டு, அந்த மாட்டு துருவத்தை பற்றி ரொம்ப டெபினேஷன் கொடுக்கறத விட்டுட்டு, ஒரு ஒரு பைபிள் போதகராக, ஒரு டீச்சராக ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு, சத்தியத்திலே நாம் சுதந்திரிக்கிறவர்களாக, ஆண்டவர் பெரிய ஞானிகளுக்கு வெளிப்படுத்தல, அறிவாளிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தல, மேற்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின காரியம் என்ன காரியம்? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற விரும்புகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கற்று தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. பெரிய பெரிய அறிவாளிகள் ஞானிகள் எல்லாம் இந்த உலக ராஜாவே வேலைக்கு சேர்த்துருவான். யாரை ஒருத்தருமே சேர்க்க மாட்டாங்களோ அவங்களதான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒண்ணுக்குள்ள லாய்க்குள்ள தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்ல மாற்றுகிறார். பலவீனர்களை கொண்டு பலவான்களை வைக்கப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட உன்னதமான தேவன். நீங்க இந்த உலக ராஜாவுக்கு மேன்மையுள்ளவராக காணப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு உகந்த பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக, அல்லேலூயா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட மகிமையினை இந்த பரிசுத்த இந்த இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய உலகத்தை எல்லாவற்றையும் அவருக்குள்ள வைத்திருந்தார். மனிதனும் அவருக்குள்ளதான் இருந்தான். ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய மூளை எப்படி அவ்வளவு பெரிய ஆண்டவரை நான் படைக்க போறேன்னு சொல்லிட்டு பெண்களின் சுமண்டி நிற்கிறேன். நீ படைக்க முடியுமா? அவ்வளவு பெரிய ஆண்டவரை உள்ள வைக்கிற அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட முடியுமா? அவருக்கு ஒரு சிலையை பண்ண முடியுமா? அல்லேலூயா. எம்மாத்திரம் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு பெரிய ஆண்டவர்.
உலகம், வானம் எல்லாம் அவருக்குள்ள இருந்தது. வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தெய்வம் எவ்வளவு பெரியவர்! அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை தேடி வந்திருப்பார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அவர் அன்று பிறக்காமல் இருந்திருந்தா அவர் நிக்கின்ற இடத்துல நம்ம நின்று இருக்கணும். பாவத்தின் சண்டனை மரணம். அந்த மரணத்துக்கு நான் தான் பாத்திரம். கை காலில் நான் செஞ்ச பாவத்துக்கு என் மேல விழுந்திருக்க வேண்டிய அடி, என் ரத்தம் சிந்திருக்க வேண்டியது. அந்த இடத்துல இயேசு எனக்காக நின்றாரே. அந்த தூய அன்பு, மேன்மையான அன்பு, அவருடைய பிறப்பின் நற்செய்தி நம்மளை மகிழ்ச்சியாக்கும், கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் நம்மை தேடி வந்தார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையினாலே என் பிள்ளைகளை அலங்கரித்து ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, அவர் வளர்ந்து வெளிப்பட வேண்டும். யோசிப்பை போல அல்லேலூயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காட்டி கொடுத்து அவமானப்படுத்தி கல்லெறிந்து கொள்ளுக்கு காரணமா இல்லாதபடி நீதிமானாய் காணப்பட்டு, அல்லேலூயா அல்லேலூயா, ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம நிரப்ப முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி இவனும் மரியாதையோடு கூட சேர்ந்து பாடுபட்டான், பாதுகாப்பாய் நின்றான், ஊழியத்தை செய்தான். கர்த்தர் அல்லேலூயா அவர்களை தெரிந்து கொண்டது போல நம்மையும் அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்த முடியாக. எத்தனைதான் பாடுகள், நெருக்கங்கள், உபோத்திரங்கள், அல்லேலூயா, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், மனிதர்களால் அற்பமாய் பார்க்கிற சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதபடி இதோ நான் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி தேவனுடைய அழைப்பையும் இந்த பரம ஆண்டவரே அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொண்டு, ஆண்டவரே எப்படி யாரு எனக்குல இருந்து நீங்க வெளிப்படணும், ஆண்டவரே புதிக்க உணவு ராஜாக்கள் நடந்தவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அது பெரிய காரியம் செய்வாராக. எதற்காக பிறந்தார், நாம் அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர் நமக்குள்ள பிறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் சொல்லி வேத வசனங்கள் மூலமாக திட்டமும் தெளிவாக ஆவியான இந்த காலைவேளை மகன் மறைவிலிருந்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறக்கூடிய கிருபைகளை தேவ சமூகத்தில் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்துவானவர் பிறக்க நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறக்கூடிய கிருபைகளை தேவ சமூகத்துல கேளுங்க. தேவரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரும் மாறி தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிற ஒரு குழுவாக, குடும்பமாக, பிள்ளைகளாக நாம் தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து தேவனுக்காக வைராக்கியமா இந்த கடைசி நாட்களில் எழும்பக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக வைராக்கியம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஊழியத்திலே நம்மோடு கூட இணைந்து பயணித்து நமக்காக அருமையான வேத வசனங்களை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நம் மத்தியில பகிர்ந்து கொள்கிறதான பிராங்கின் பிரதரை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லையா, ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவேங்கிறார். அப்படியாக மகனை எல்லா விதத்திலும் கர்த்தர் இந்த நாட்களை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். அல்லையா, கர்த்தர் இன்னும் மகனை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட மனம் திரும்பவும் தேவன் கிருபை பாராட்டும்படியாக இன்னும் வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து வேதத்தின் ரகசியங்கள் மறைபொருட்களை கர்த்தர் மகனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களை அந்த ஊழியத்தின் பாதையில இணைத்து கர்த்தருக்காக வைராக்கியமே ஓடக்கூடிய கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக, ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, சிறு வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தையும் பிள்ளை கொடுத்த நல்ல உயர்வுக்காய் நன்றி செலுத்துறேன். அல்லையா, தொடர்ந்து அந்த வீடு காரியங்களிலும் கூட தேவன் அவர்களுக்காக அல்லையா அற்புதங்களை செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டரின் மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க செய்கிற அந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் அல்ல அந்த சபை நிரம்பி வழித்தக்கதான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கும்படியாக, கோக்கில மரத்திலும் தேவ பிரசன்ன அவரோடு கூட இருந்து நடத்தும்படியாக, இன்னும் நல்ல பலனையும் சுகத்தையும் நீண்ட ஆசனாட்களை கத்தர் கொடுத்து நம்மோடு கூட இணைந்து இன்னும் அந்த ஊழியத்துல வல்லமையா எழும்பி தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிற ஒரு கூட்டமாக நாம் மாறும்படியான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக. யாராவது ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் கர்த்தாவே, இந்த காலை வேலையில ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு கர்த்தாவே, கடந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உம்முடைய பிறப்பை பற்றி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியோடு உம்முடைய ஆண்டவரே உண்மை கொண்டாடினோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த முதலாம் நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்கள் ஊழியக்காரர் மூலம் பேசினீர். ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எல்லாம் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் மீறுதலுக்காக ஆண்டவரே
நீங்க அடிக்கப்பட ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க ஒரு விஷயம் எங்களுக்கு எங்கள் பாவங்களுக்காக ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் ஆண்டவர் உலகத்தில் பிறந்தீரே ஆண்டவரே கர்த்தாவே, நாடுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருக்கின்றோம் ஆண்டவரே கர்த்தாவே. இவை எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரை உம்முடைய சாயலாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை பரலோகத்துக்குள்ள ரகசியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கர்த்தாவே, நீ உலகத்தில் பிறந்தீரே சாமி, அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே கர்த்தாவே. செய்தி கொடுத்த மகனை ஆதரிங்க ஆண்டவரை, இன்னும் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க ஆண்டவரே. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரை, போக்கி பற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவர் தாமே அவரோடு இருந்த ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறீர், அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வேலைகளில் உயர்வு கொடுத்ததுக்காக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. மகன் எந்தெந்த இடத்துல எல்லாம் சென்று கர்த்தாவும் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள், அந்த இடத்துல எல்லாம் ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்த கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மும்பை பட்டணத்தில் இன்னும் சாட்சியுள்ள மகனாய் ஆண்டவரை உமக்கென்று ஜீவிக்கிற மகனாய் மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு வீடு வழிகாட்டில் எல்லாம் திறந்து கொடுத்தீர் ஆண்டவரை. கடன் பார் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருக்கு என்று மகிமையுள்ள சாட்சியாய் வாழ கர்த்தாவே கிருபை பாராட்டி நீர் இந்த நாட்களில் கிருபை பாராட்டி இருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி மகனை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை கர்த்தாவே ஒரு கூட்ட ஜனங்களுக்கு சாட்சியுள்ள மகனாய் மாறட்ட ஆண்டவரே கர்த்தாவே. நீண்ட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் கையிறத்தை வேலைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதி கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் செய்கிற ஆண்டவர் பிசினஸை ஆசீர்வதிங்கப்பா, மனைவி மக்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவருக்கு. இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. நாங்களும் அதை கேட்ட ஆண்டவரை கேட்டவர் மாத்திரம் ஆண்டவரை, நாங்கள் மாத்திரம் கேட்டவர்கள் மாத்திரம் இல்லாதபடி கர்த்தாவே, நாங்களும் அதன்படி நடந்து உமக்கென்று ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து தெரிவிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரை கர்த்தாவே. உமக்கென்று ஜீவிக்கிறவர்களா ஒரே ஒரு வாழ்க்கையினை சார்ந்து கொண்டு உமக்காக நாங்கள் எதையாவது செய்கிறவர்களாய் நாங்களும் மாறணுமே ஆண்டவரை கர்த்தாவே. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் ஆண்டவரை ஏனாதான என்று நாங்கள் கடமைக்காக உங்களுடைய சத்தியத்தை கேட்காதபடி கருத்தாய் கேட்ட ஆண்டவரை, நாங்களும் அதன்படி நடக்க இந்த நாட்களில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆவியானவரே இந்த நல்ல வசனத்தின் மூலம் எங்களோடு இந்த முதல் நாளில் இடைப்பட்டு ஆண்டவரை உங்களுடைய பிறப்பின் பண்டிகை நாட்களில் ஆண்டவரை எங்களுக்கு உற்சாகப்படுத்தின மகனை இன்னும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய ரகசியங்களை மறைவில் வெளிப்பாடுகளை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. தேவன் தாமே இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதித்து நாங்களும் அதை கேட்டு அதன்படி நடக்க தேவன் கிருபை பாராட்ட போவதாய் நன்றி ஆண்டவரை. எல்லாவற்றையும் உங்க பொற்பாற்றில் வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. சுதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிறீங்களை ஏற்பட்ட நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதருடைய குடும்பத்தையும் அவனுடைய ஊழியங்களையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய்கிறார். அப்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்பட்டு இன்னும் அநேகமாயிரம் மக்களுக்கு சாட்சியா நிறுத்த போற தெய்வுக்காக என்னுடைய காலை ஜெபக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்க போற தெய்வுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பலத்தர போறக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.